ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். பாருங்கள், மல்லி செடிக்கு வந்து கொடி துளுப்பு நிறைய வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அது பாருங்கள், இப்படி தான் இருக்கும் கொடி துளுப்பு. பாருங்கள், கொடி துளுப்பு என்ன ரீசனால் வந்துச்சு அப்படின்னா, நம்ம துளிர் மருந்து அடிக்கும் போது சமத்கர் ஆட் பண்ணி அடிக்கணுமாங்க. அது வந்து இவங்க மறந்துட்டாங்களாம். மறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, லேட்டாக அடித்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, கொஞ்சம் நில பிரச்சனைங்க. ஸோ அதனால் மருந்து அடிக்கிறதே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடிக்கும் போது அந்த கொடி துளுப்பு வந்து அதிகமாக வந்துடுச்சுங்க. இளஞ்செடியில் வந்து இந்த கொடித்தொழுப்பு வந்து வருமா, கம்மியாக தான் வரும். ஆனால் இந்த டைம் மருந்து வந்து சரியாக அடிக்காதனால இப்போது 2-3 பேட்சாகவே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி மருந்து அடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசன் வந்து என்னென்னா, கொஞ்சம் லேண்டு ப்ராப்ளம் தான். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் மருந்து அடிக்கிறது வந்து டிலே ஆகிடுச்சுங்க. ஸோ லேட்டாக அடித்ததுனால என்னாச்சு அப்படின்னா, கொடித்துளூர் வந்துருச்சுங்க. பாதிக்கு மேலே கழனியில் வந்து நிறையா கொடித்துளூர் வந்துருச்சு. ஸோ துளிர் எப்படி வரணும் அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கீழ்கழனி வந்து செகண்ட் பேட்ச் இன்னொரு கழனி இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்ரெடி துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து எப்படி துளிர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடி துளிர். இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி போட்டுடலாங்க. ஸோ வடித்து தான் போடணும். இது வந்து பூவோட சேர்ந்து வராது. பாருங்கள், இது அரும்பு வச்சு பூ வச்சுட்ருக்குதா, அது கூட வந்து இது பூ ஃபுல்லாக அறுவடை ஆயிடுச்சுனா தான் அந்த வந்து கொடி துளுப்பு வந்து துளிர் விட்டு அரும்பு வச்சு பூ வரும். ஸோ அதுக்குள்ளே இது அறுவடை ஆகிடும். ஸோ அது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா லாஸ் தான். துளிர் பாருங்கள், இப்படி தான் துளிர் வரணும். ஆனால் வந்து கொடி துளிர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடி கொடியாக. இது ஃபுல்லாக நான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, பூ அறுக்கும் போது வந்து அந்த கொடி துளிர் வந்து என்ன பண்ணுறோம், உடச்சி தாங்க போட்டு அறுக்கணும். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ எப்படி உடைக்கணும் என்னன்றதெல்லாம். ஸோ வேஸ்ட்டாக போச்சுங்க இந்த டைமு. ஒரு பாதிக்கு மேலே வந்து கொடி துளிர் வந்துருச்சு. ஸோ மருந்து அடிக்கும் போது கொஞ்சம் அலர்ட்டாக வந்து ஃபஸ்ட்டே அடிச்சிருந்தாங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி கொடி துளிர் வந்திருக்காது. இதுதான் கொடி துளிர்னு சொல்லுவாங்க. இளஞ்செடி வந்து துளிர் வருங்க. ஆனால் கொடி துளிர் வந்து வந்துச்சுன்னா பூவே வராதுங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பூ இருக்கும் போது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கொடி துளிர் வந்து அதோட அரும்பு எப்படி இருக்குது, கொடி துளிரோடைய பூ எப்படி இருக்குது, அப்புறமா நார்மல் செடி துளிர் விட்டது வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது பாருங்கள் எவ்வளோ கொடி துளிர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே கழனி ஃபுல்லாகவே முக்கால்வாசி வந்துடுச்சிங்க. ஸோ வந்து மருந்து வந்து சமத்கர் அடிக்கலையாம். துளிர் மருந்து அடிக்கும் போதே வந்து மருந்தோட கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு மருந்து அடிக்கணுமா. ஸோ அது வேணுன்னா நாங்கள் இது வந்து ஆட் பண்ணுறேங்க. சமத்கர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த கொடித்துளூர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நடக்கலைங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு கொடித்துளூர் வந்து வீணாக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. எப்போவுமே மருந்து அடிக்கும் போது துளிர் மருந்து வந்து செடி கட் பண்ணி 1 வீக்கில் வந்து காய விட்டதுக்கப்புறம் உரப்போடு தண்ணி விடுமா, தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த துளிர் மருந்து அடிப்போம். அந்த துளிர் மருந்து அடிக்கும் போது வந்து நம்ம இந்த துளிர் மருந்து கண்ட்ரோலுக்கு வந்து சமத்கர் அடிக்கணுமா. அப்புறமா வந்து வால்பெயின் மருந்து அடிக்கலாம். வால்பெயின் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே ஒரு அலர்ட்டாக ஒரு மருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வால்பெயின் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ வால்பெயின் வந்தாலுமே ரிஸ்க்கு தாங்க, பூவெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ வால்பெயினுடைய அப்டேட்டுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கொடுக்குறேங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து அக்டோபர் பேட்சுங்க. அக்டோபர் பேட்ச் வந்து பூ இருக்கிறது தான். பாருங்கள், பாதிக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து கொடி துளிர் தாங்க வந்துடுச்சு. ஸோ நார்மல் துளிர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். அண்டு வந்து மருந்து வந்து நாங்கள் என்ன மருந்து அடிக்குவோம் அப்படின்றதுமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நாங்கள் அடிக்கக்கூடிய மருந்து என்னென்ன மருந்துன்னு சொல்லிட்டு. மருந்துமே வந்து நிறைய மருந்துலாம் இல்லைங்க, ஒரு 2-3 மருந்து தான் தேவைப்படும். ஸோ அது 2-3 மருந்து எப்படின்னா, வால்பெயின் மருந்து, ஜிலேபி ப்ளூ மருந்து, பயோ வந்து மொக்கு வந்து பெருசாகிறதுக்காக பயோ வந்து அடிப்போம். அப்புறமா வந்து சமத்கர் வந்து ஆட் பண்ணணும். ஆல்ரெடி இவங்க வந்து சமத்கர் ஆட் பண்ணாதனால தாங்க இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. சமத்கர் மருந்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நார்மல் துளிர் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும். அது வந்து துளிர் வந்து நார்மல் அரும்பு வந்து பக்கம் வந்து 2-3 கிளை பிரிஞ்சு பூ வைக்கும் அரும்பு வச்சு. ஆனால் கொடித்துளிர்ன்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒத்தையில் வந்து ஒரே ஒரு செடியாக அப்படியே நீளமாக வளர்ந்து போயிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீளமாக வளர்ந்து வந்துச்சுன்னா அது ஒன்றுமே பூ வைக்காதுங்க. ஸோ அது வந்து இருக்கிற அரும்பெல்லாம் பூ வச்சா கூட அது சரியாக வைக்கிறதில்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மருந்து அடிக்கும் போது கொஞ்சம் அலர்ட்டாகவே அடிக்கிறது நல்லதுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் என்னென்ன மருந்து அடிக்கணும், எப்படி அடிக்கணுன்றது நான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேங்க. பாருங்கள், இதுதான் கொடி துளிர்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் எல்லாமே உடச்சி தாங்க போடணும், வேஸ்ட் இது பாருங்கள்.
பாதிக்கு மேலே இன்றைக்குமே நாங்கள் பூ பறிக்கும் போது அந்த கொடித்துளூர் வந்து உடச்சி தான் போட்டோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி பூ இருக்கும்போது பூவோட அரும்பு எப்படி இருக்குது, அந்த கொடித்துளூரோட அரும்பு எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இது வந்து ஓவரால் வந்து கொடித்துளூர் எப்படி வந்திருக்கு, கொடித்துளூர்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மருந்தடிக்கும் போது கொஞ்சம் அலர்ட்டாகவே அடிங்க. ஸோ நிறைய பேர் என்னோடய சேனல் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுதான் பாருங்கள் கொடித்துளூர் ஒடிச்சு போடுறோம் பாருங்கள். இதுதான் கொடித்துளூர். இது வந்து வேஸ்ட்டுங்க. அது வந்து பூ வராது. ஸோ எல்லாமே வரும், ஆனால் இது வராது. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஸோ வந்து நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அலர்ட்டாக இருங்க. அண்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வரும். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் கொடித்துளூரெல்லாம் உடச்சிட்டோம் பாருங்கள். ஒரு கொத்து வந்திருக்கு. சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எப்படி உடைக்கிறது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அலர்ட்டாகவும் இருப்பீங்க. இதுதான் எங்களுக்கும் ஃபஸ்ட் டைமுங்க. ஸோ கொடித்துளூர் வந்து வந்தது இளஞ்செடியில் வருமா, ஆனால் இந்த அளவுக்கு வந்தது வந்து நமக்கு மருந்து சரியில்லைங்க. ஸோ சரியில்லாத மருந்து கொடுத்தாலுமே இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் வந்து மருந்து வந்து கரெக்டாக பார்த்து அடிங்க. மருந்துக்கு வந்து வால்பெயின், இந்த துளிர் மருந்து, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் சிமோடிஸ் வந்து வால்பெயின் அடிப்பாங்கங்க. அப்புறமா வந்து ஜிலேபி புழுக்கெலாம் அடிப்பாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டுங்க அது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ. நீங்கள் ஒரு பேட்ச் பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கட் பண்ணுறதுலேருந்து மருந்து அடிக்கிறது, உரம் போடுறதுலேருந்து பூ அரும்பு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அக்டோபர் மாதம் வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பூ பறிச்சிட்ருக்கோம். ரேட் வந்து 1 கிலோ 300 போயிட்டுருக்குதுங்க. ஸோ பரவாயில்ல தான். பார்க்கலாம், பூ வந்து இனிமேல் விலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஆயுத பூஜை பூவெலாம் நிறைய அறுவடை ஆயிடுச்சுங்க. ஸோ இனிமேல் வர பூ வந்து ரேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பூ ஆனால் எவ்வளோ வருது என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு என்ன டவுட் இருந்தால் போய் சேனலில் பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ. பாருங்கள் மருந்து வந்து இதுதான். ஓவரால் வந்து மருந்து இது மட்டும் போதுங்க.